பிரெக்னன்சில வாமிட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அது சிலருக்கு வந்து 9த் மந்த் வரையுமே இருக்கும். சிலருக்கு 3 மந்த் இல்ல 4த் மந்தோட நின்னுடும். ஸோ எனக்கு 4த் மந்தோட நின்னுச்சு. அந்த கடை சாப்பாடு அப்படிங்கிறதே நான் சுத்தமா அந்த பிரெக்னன்சில அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ரேரா நான் சாப்பிட்டது அப்படிங்கும்போது, ஒரு 4 டைம் சாப்பிட்டுருப்பேங்க. அதுவுமே இந்த ஹைதராபாத் பிரியாணி தான் ஒசூர்ல சாப்பிட்டது. அனாமலி ஸ்கேன் எடுக்க போம்போது இந்த சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டேன். ஆனா, நீங்க வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னது என்னன்னா, வாமிட்டிங் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க. இதோட பின்விளைவ நான் பின்னாடி சந்திச்சேன். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஸோ வாமிட்டிங் வந்துச்சு அப்படின்னா எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே சாப்பிட்ருங்க. எம்ப்டி ஸ்டொமக்ல வைக்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடை சாப்பாட ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு புடிச்ச ரெஸ்டாரண்ட்ல நல்லா ஹெல்தியா இருக்க மாரியான ஃபுட்ட வாங்கி சாப்பிடுங்க. அது இதுன்னு கண்டத வாங்கி சாப்பிடாதீங்க. இல்லைன்னா மறுபடியும் வாமிட்டிங் சென்சேஷன் வந்துரும். ஸோ எனக்கும் நடுவுல ஒரு டைம் அதனால தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் அத ஸ்டாப் பண்ணதுனால வரல.